ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் வேக வச்சாச்சு. இட்லி, சாம்பார், பருப்பு தண்ணியில் ரசம் வைக்கிறதுக்கு தாளித்து விட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. டீ போட்டு கொடுத்தாச்சு. ஸ்கூல், ஆஃபீஸ், பால்வாடின்னு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் இருந்துச்சு கழுவி வைக்கலாம் அப்படின்ட்டு கழுவிட்டுருக்கிறேன். பாத்திரம் கழுவுற வேலை இருந்துகிட்டே இருக்குது. காலையிலங்காலும் பரவாயில்ல, நைட்டு தான் அதிகமாக இருக்குது. அவங்க டிஃபன் பாக்ஸு, அப்புறம் நைட்டு தூங்கும்போது எல்லாமே கழுவி வைக்கணும். தோசை சுட்டால் நின்றுட்டே சுடுறது கஷ்டம் தான். இட்லி சுட்டால் அதை ஒவ்வொன்றா தேய்ச்சி விடுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கழுவி முடிச்சுட்டு மீனுக்கு தண்ணி மாற்றலான்ட்டு எடுத்தேன். நேற்றுக்கு தான் ஹஸ்பண்டும் பசங்களும் தண்ணி மாற்றினாங்க. ஃபுட்டு வந்து ஒரு 4-5 போட்டால் போகுது. அவங்க நிறைய போட்டாங்க. அது என்னாச்சுன்னா ஊறி ஃபுல்லாக கஜ கஜன்னு ஆயிடுச்சு. நல்லாவே இல்லை உள்ள பார்க்குறக்கு. பாருங்கள், எல்லாம் கலங்கிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்கே பக்கத்து வீட்டக்கா குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 குட்டி பிடிச்சி கொடுத்தாங்க. அதுவுமே இறந்துருச்சு, இல்லை உள்ளே தான் இருக்குது. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். மீன் வந்து சூளக்கல்ல ரிங்கு போட்டு வாங்கினோம்ல, மீன் பாட்டில் அதில் தான் போட்டு வச்சுருந்தோம். இந்த கல் அதெல்லாம் இருக்குல்ல, அதனால் எடுத்து கழுவும் போது அப்புறம் பசங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்போது பாட்டிலாக அதனால் உடஞ்சிருச்சு. அதனால் ஹார்லிக்ஸ் டப்பா வாங்கியிருந்தோம், அதில் வந்து போட்டு வச்சுருந்தோம். அதில் அழகாக இருக்குது. மீனெல்லாம் பிடிச்சி இந்த சின்ன டப்பாவில் விட்டு தண்ணியெல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டேன். இனி இந்த மீனுகளை பிடிச்சி இந்த டப்பாவில் விட்டுடலாம். மீனை பிடிக்கும்போதே ஒரு பயம், எங்கேயாவது துள்ளிக்கு இது கீழே விழுந்துருமோ என்னமோன்னு. அப்படியே பிடிச்சி ஒரு பதட்டத்தோடவே எடுத்து உள்ளே விட்டாச்சு. இந்த டப்பா இந்த 2 மீனுக்கு கரெக்டாக அழகாக இருக்குது. இன்னொரு மீன் கிடைக்கவே மாட்டேது. ஒரு வழியாக பிடிச்சிட்டேன், விட்டாச்சு. 2 மீனையும் விட்டாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுட்டு ஒரு 4-5 இடம் போட சொன்னால் அப்படியே கொட்டிட்டாங்க எடுத்து. இப்போ ஃபுட்டும் போட்டாச்சு, சாப்பிட்டுக்குது மீனுங்க. இவங்ககிட்ட ஒரு வேலை சொல்கிறதுக்கு அதை நம்மளே செஞ்சிடலாம். அவங்க செஞ்சு அதை மறுபடியும் நம்ம திருப்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நம்மளே செஞ்சு